ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் மார்க்கெட்டு நிஃப்டி 108 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 23,437 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 77,044 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு, 309 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். நிஃப்டி பேங்க் 738 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு, 53,117 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி 33,295 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு, 20 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். நெக்ஸ்ட் எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் வந்து 3,936 கோடிக்கு நெட் பையர்ஸாக இருந்திருக்காங்க. டிஎஸ் வந்து 2,512 கோடிக்கு நெட் செல்லர்ஸாக இருக்கிறாங்க. முன்னாடியெல்லாம் எஃப்ஐஎஸ் வந்து நெட் செல்லர்ஸாக இருப்பாங்க, டிஎஸ் வந்து பையர்ஸாக இருப்பாங்க. இப்போ எஃப்ஐஎஸ் வந்து பையர்ஸாக மாறணும்னா டிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா செல்லர்ஸாக மாறிட்டு இருக்கிறாங்க. இது லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவோட ஸ்வராஜ் இன்ஜின்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி ரிசல்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த கம்பெனியை வந்து இன்னைக்கு தான் எனக்கு தெரியும் இப்படி ஒரு கம்பெனி இருக்குன்னு. ஸோ இன்னைக்கு 5% அப்பர் சர்க்கியூட் போயிருந்துச்சு, 4,220 ரூபா க்ளோஸ் ஆயிருக்கு. பட் இந்த ஸ்டாக் வந்து ஹைலி ஓவர் வேல்யூட். இந்த ஸ்டாக் வந்து 104.50 காசு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. 5,000 கோடி மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருக்குது. Q4 ரிசல்ட்ஸ் இன்னைக்கு கொடுத்துருந்தாங்க. ப்ராஃபிட் 29% அதிகரிச்சிருக்கு, 45 கோடி ப்ராஃபிட். ரெவன்யூ 484 கோடி பண்ணியிருக்காங்க, 29.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா 29% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா மார்ஜின் 13.6% எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. ஸோ ஓவர்லாட் 104.50 காசு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா அவங்க தான் 52.1% ஸ்டேக் வந்து இந்த கம்பெனியில் ஹோல்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டாக் வந்து இந்த வருஷம் மட்டும் 40% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா ஓன் பண்ணுற கம்பெனி ஸ்வராஜ் இன்ஜின்ஸ் லிமிடெட் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு 104.50 காசு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அந்த ஸ்டாக் யாராவது வச்சுருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லூபின் 1,935 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆச்சு, 1,921 வரைக்கும் போனாங்க. இன்னைக்கு ஒரு 4% விழுந்துருந்துச்சு லூபின். இது போக நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவங்க அது எந்த கம்பெனி, ஜைடஸ் லைஃப் சயின்சஸ், அவங்களும் ஒரு 830 ரூபா சம்திங்கில் தான் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 826 ரூபாயில் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு ஒரு 813 வரைக்கும் போனாங்க, ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. 6% மேலே நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு ஜைடஸ் லைஃப் சயின்சஸ். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் கோர்ட்டில் இவங்களுக்கு ஒரு செட்பேக், அதாவது ஒரு ஃபால் கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அஸ்டலஸ் ஃபார்மா இந்த மைர் பெட்ரிக் அப்படிங்கிற ஒரு பேட்டன் கேஸ், அந்த பேட்டன் ரைட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க லூபினோ ஜைடஸும் வந்து உரிமை கொண்டாடி இருக்காங்க. யூஎஸ்ல வந்து அந்த கேஸ் போயிட்டு இருந்திருக்கு. பட் லீகல் செட்பேக்காக இருக்குது. இவங்களுக்கு எகெயின்ஸ்டாட்டு தீர்ப்பு வந்திருக்குது. அஸ்டலஸ் ஃபார்மாக்கு ஃபேவராட்டு தீர்ப்பு போயிருக்கு. என்னன்னா இந்த மைர் பெட்ரிக் அப்படிங்கிற ஒரு ட்ரக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிராபேக்ரன் அதோட ஜெனரிக் ஈக்குவலண்டாக இருக்குது இந்த மைர் பெட்ரிக் அப்படிங்கிற ட்ரக். இது வந்து ஓவர் ஆக்டிவ் பிளாடருக்கு ட்ரீட் பண்ண ட்ரக். ஸோ அஸ்டலஸ் ஃபார்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பேட்டன் 780 அது வந்து எங்களுக்கு தான் உரிமை கொண்டாட முடியும், அந்த வேலிடிட்டி எங்களுக்கு தான் இருக்குது, இவங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் போயிருக்கு. ரெண்டு பேருமே குஸ்தி போட்டிருக்காங்க. யார் லூபின் ஜைடஸ் ஒரு பக்கம், அஸ்டலஸ் ஃபார்மா ஒரு பக்கம். ஸோ இப்போ அந்த வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தான் அந்த பேட்டன் ரைட்ஸ் வந்து இவங்களுக்கு தான், ஜைடஸுக்கும் லூபினுக்கும் கிடையாது. இது இவங்களுக்கு ரைட்ஸ் கிடச்சிருந்தனா இவங்க லூபினோ ஜைடஸும் யூஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜெனரிக் ட்ரக் வந்து எஃபெக்டிவாக மார்க்கெட் பண்ணுவாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எகென்ஸ்டாட்டு போயிட்டு, அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு பெனால்ட்டிஸும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் இவங்களுக்கு ஃபினான்ஷியலில் வந்து இம்பாக்ட் ஆகும். குறிப்பாட்டு ஜைடஸ் வந்து குவார்ட்டர்லி இந்த மிராபெக்ரான் அப்படிங்கிற ப்ராடக்ட்டில் $35 மில்லியன் வரைக்கும் குவார்ட்டர்லி சேல்ஸ் ஆகும், அதுவும் போகுது. குவார்ட்டர்லி ரெவன்யூ வந்து $25 to $30 பில்லியன் வரைக்கும் இவங்களுக்கு லூபின்ல அது வந்து அஃபெக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவர்லாட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜைடஸ் லூபின்ல வந்து அப்டேட். ஆனால் லூபின் ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா அந்த யூஎஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்ரூவலோட மைர் பெட்ரிக் அந்த ட்ரக்கோட ஒரு ஜெனரிக் வெர்ஷனை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது வந்து எப்படி லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னா லூபினோ ஜைடஸும் 25 mg டோசேஜில் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த மிராபெக்ரானை. அடுத்தது அவங்க 50 mg டோசேஜில் வந்து லான்ச் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அஸ்டலஸ் ஃபார்மா கேஸ் போட்டு அந்த பேட்டன் ரைட்ஸ் போயிடுச்சு. இதனால தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் இது இவங்களுக்கு எகென்ஸ்டாக இன்றைக்கி ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆயிருக்காங்க. பட் இதெல்லாம் ஒரு ஷார்ட் டேர்ம் தான். பட் லாங் டேர்மில் வந்து ஜைடஸ் ஓகே தான். இன்றைக்கி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. ஸ்லோவாக யூஸ் பண்ணுங்கள். மேபி 800 கிராக் பண்ணி கீழே வரைக்கும் போகலாம். ஸ்லோவாக யூஸ் பண்ணுங்கள். விப்ரோட Q4 ரிசல்ட்ஸ் நெட் ப்ராஃபிட் 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் 3,570 கோடி பண்ணியிருக்கிறாங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் ஒரு மார்ஜினல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 22,504 கோடியாக இருக்குது. 6 ரூபா பார்த்தீங்கன்னா ஃபைனல் டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஐடி சர்வீசஸ் ரெவன்யூ வந்து அவங்க கைடன்ஸ் கொடுக்குறது Q1 ஃபினான்ஷியல் 26க்கு $2,505 மில்லியன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சீக்வன்ஷியல் பேஸில் 1.5% to 1.5% டிக்ளைன் ஆகும். கான்ஸ்டன்ட் கரன்சி டேர்ம்ஸில் வந்து 3.5% வரைக்கும் டிக்ளைன் ஆகலாம்னு சொல்கிறாங்க. அடுத்தது இவங்க தான் 4th லார்ஜஸ்ட் ஐடி கம்பெனியாக இருக்கிறாங்க. டோட்டல் புக்கிங்ஸ் பார்த்தீங்கன்னா 13.4% குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. $3.96 பில்லியன் இருக்குது கான்ஸ்டன்ட் கரன்சி டேர்ம்ஸில். லார்ஜ் டீல் புக்கிங்ஸ் வந்து 48.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு.
இயர் ஆனர் பேசிஸில் $1.76 பில்லியன் இருக்குது. ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ 3746 கோடியாக இருக்குது. அவங்களோட நெட் இன்கமில் 104.4% அப்படின்னு சொல்கிறாங்க. நெட் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 6.4% சீக்வன்ஷியல் பேசிஸ்லையும், அதே ஃபுல் ஃபினான்ஷியலில் 18.9% க்ரோத்து. அது போக கேஷ் ஃப்ளோ ஒரு ரோபஸ்ட் க்ரோத்துன்னு சொல்கிறாங்க. ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ வந்து நெட் ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ $2 பில்லியன் ஜென்ரேஷன் ஆயிருக்கு ஃபினான்ஷியல் 24ல். அது அவங்களோட நெட் இன்கமில் 128.2% அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு அவங்களோட ரெவன்யூ பிரேக்கப் பார்த்தீங்கன்னா ஐடி ப்ராடக்ட்ஸ்லேருந்து 81 கோடி வந்திருக்கு. ஐடி சர்வீஸ்லேருந்து 22,445 கோடி. அமெரிக்காஸ் அங்கேருந்து 7,372 கோடி. அமெரிக்காஸ் 2ல 6,858 கோடி. யூரோப்பில் 5,855 கோடி. ஏபிஎம்இஏ அப்படின்னு சொல்லி ஒரு 2,360 கோடி. இந்த ரெவன்யூ பிரேக்கப்பு இந்த ஏரியாவிலாம் வந்திருக்கு. குறிப்பாட்டு யூரோப்னு பார்த்தீங்கன்னா யூகே, அயர்லாந்து, சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி, நார்தன் யூரோப், சதர்ன் யூரோப்ஸ் அங்கேருந்து வருது. ஏபிஎம்ஏன்னு சொன்னது ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, மிடில் ஈஸ்ட், சவுத் ஈஸ்ட் ஏஷியா, ஜப்பான், ஆஃப்ரிக்கா இந்த மாதிரி ஏரியாவிலாம் வருது. ஸோ ஓவர்லாட்டு விப்ரோவோட ரிசல்ட்ஸ் பெருசாக இல்லை. அது மாதிரி ஃபினான்ஷியல் 26 Q1 ரெவன்யூ க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. லார்ஜ் டீல்ஸ் டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ ஒரு 48.5% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. என்டையர் ஃபிசிக்கல் இயரில் 17.5% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஆட்ரிஷன் ரேட் அது வந்து 15%க்கு போயிருக்கு. 614 எம்ப்ளாயிஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. வெறும் 614 எம்ப்ளாயிஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆட்ரிஷன் ரேட் 15% இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட நெட்டாட்டு 732 எம்ப்ளாயிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணும்போது 2,33,306 எம்ப்ளாயிஸ் வச்சிருக்காங்க எண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் 25ல். ப்ரீவியஸ் இயரில் 2,32,614 இருந்திருக்கு. பட் இந்த குவார்ட்டரில் ஆட் பண்ணது 614 எம்ப்ளாயிஸ். ஸோ ரிசல்ட்ஸ் வந்து பெருசாக இல்லை, ஓரளவு நார்மலாக இருக்குன்னு சொல்லலாம். ரெவன்யூ மார்ஜினல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் ப்ராஃபிட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலி அமெரிக்காவில் அந்த ஏடிஆரில் வந்து பிப்ரவரி 3% நெகட்டிவ்ல தான் இப்போ ட்ரேட் ஆகுது ஓப்பனிங்கில். நாளைக்கு நம்ம மார்க்கெட்லையும் அடி விழும் தான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து விப்ரோ போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் இது டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மைல் ஸ்டோனை டச் பண்ணியிருக்காங்க. $30 பில்லியன் ஆனுவல் ரெவன்யூவோட அவங்க வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ஐடி சர்வீஸ் பிராண்ட் அப்படிங்கிற பிராண்டுக்கு வந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒரு லேண்ட்மார்க் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட பிராண்ட் வேல்யூஷன் வந்து $21.3 பில்லியன் ரீச் பண்ணியிருக்கு. குளோபல் லீடர்ஷிப் ஐடி சர்வீஸில் செகண்ட் பொசிஷனுக்கு வந்திருக்காங்க டிசிஎஸ். இது டிசிஎஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக தான் இருக்குது. ஆர்சிலர் மிட்டல் நிப்பான் ஸ்டீல் இவங்க ஒரு 60,000 கோடி கிரீன் ஸ்டீல் டிரான்சிஷன் இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க. அதாவது கிரீன் ஸ்டீல் டிரான்சிஷனுக்கு வேண்டி 60,000 கோடி இன்வெஸ்ட் பண்ண இருக்கிறோன்னு சொல்கிறாங்க. ஜேஎஸ்டபிள்யூ யூரோப்பில் ஏதோ 50,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இவங்களும் பண்ண இருக்கிறாங்க. கோல்டு ப்ரைஸ் ஒரு ரெக்கார்ட் ஹை 95,000 அப்படிங்கிற ஒரு இதை ரேஞ்சை தொட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. கோல்டு ப்ரைஸ் வந்து 95,900 அப்படிங்கிற ரேஞ்சை தொட்டிருக்கு 10 கிராம் கோல்டு. இது ஒரு ஃப்ரெஷ் ஆல் டைம் ஹைன்னு சொல்கிறாங்க. இது கோல்டு ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ், ஸ்பார்க், என்எஸ்எட் அவங்க வந்து பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு வேண்டி ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வேண்டி இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு வராங்கன்னு சொல்கிறாங்க. இது இன்ஃபோசிஸ் கொடுத்த அப்டேட்டு. கமர்ஷியல் வெஹிக்கிள் சேல்ஸ் வந்து 1 மில்லியன் மார்க்கெட் டச் பண்ணியிருக்கு ஃபினான்ஷியல் 26ல். ஆஃப்டர் 7 இயர்ஸ்க்கு அப்புறம் இதை அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க. கமர்ஷியல் வெஹிக்கிள் சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிஃப்டி 500 ஸ்டாக்ஸ் வந்து நிஃப்டி 500ல லிஸ்ட் ஆகிருக்கிற ஸ்டாக்ஸ் நெக்ஸ்ட் 12 monthsல 75% to 155% ரிட்டர்ன்ஸ் கொடுக்கலான்னு சொல்கிறாங்க. இதில் ஃபஸ்ட்டு ரேமண்டு டார்கெட் ப்ரைஸ் 3,905 ரூபா. அது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1,526 ரூபாய் இருக்குது. 155% ரிட்டர்ன் சொல்கிறாங்க. ஸ்டெர்லிங் அண்ட் வின்சல் ரெனோபிள் எனர்ஜி கரண்ட் ப்ரைஸ் 265, அதுலேருந்து 134% மேலே போகுமா, 622 ரூபா சொல்கிறாங்க. பாம்பே பர்மா 1,751 ரூபாய் இருக்குது. 3,500 டார்கெட் ப்ரைஸ் 100% மேலே போகும்னு சொல்கிறாங்க. ரேமண்ட் லைஃப் ஸ்டைல் 1,061 ரூபாய் இருக்குது. 2,195 ரூபா டார்கெட் ப்ரைஸ் 107% மேலே போகும்னு சொல்கிறாங்க. ஆனந்த் ராஜி 973 ரூபா இருக்குது. 104% மேலே போகும்னு சொல்கிறாங்க. 475 கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். சைமன்ஸ் 2,834 ரூபா இருக்குது. 5,475 ரூபா டார்கெட் ப்ரைஸ் 93% மேலே போகும்னு சொல்கிறாங்க. 21 அனாலிஸ்ட் இதுக்கு பை கால் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொனாட்டா சாஃப்ட்வேர் 333 ரூபா இருக்குது. 616 ரூபா டார்கெட் ப்ரைஸ் 84% மேலே போகும். 8 அனாலிஸ்ட் பை கால் கொடுக்குறாங்க. நெட்வெப் டெக்னாலஜிஸ் 1,515 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. 2,722 ரூபா டார்கெட் ப்ரைஸ் 81% மேலே போகும்னு சொல்கிறாங்க. ரூட் மொபைல் 978 ரூபா இருக்குது. டார்கெட் ப்ரைஸ் 1,713 ரூபா 75% மேலே போகும்னு சொல்கிறாங்க. 4 அனாலிஸ்ட் வந்து ஸ்ட்ராங் பை ரேட்டிங் கொடுக்குறாங்க. எஸ்பிஐ கார்ட்ஸ் வந்து டாடா டிஜிட்டல் கூட கை கோர்க்குறாங்க. எதுக்குன்னா கோ பிராண்டட் கார்ட்ஸை வந்து லான்ச் பண்ணுறதுக்காக டாடா நியூ எஸ்பிஐ கார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வராங்க. டாடா நியூவில் வந்து சில ரிவார்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும். அந்த நியூ காயின்ஸ் அது வந்து 10% to 7% அழைக்கும். இந்த ப்ரீமியம் ஷாப்பிங்கு ரிவார்ட் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இது எஸ்பிஐ கார்டு சொல்கிறாங்க. ஜிகிஜி பார்ட்னர்ஸ் எல்ஐசி
அதானி குரூப்பில் வந்து ஸ்டேக் நாங்கள் ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹோண்டா வந்து 2662 ஆக்டிவா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் வந்து 2 monthsல இந்த சேல் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இது ஹோண்டா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் சேல்ஸ் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஜிஎம் பிரிவரிஸ் Q4 ரிசல்ட் சொல்கிறாங்க. ஆக்சுவலி 7.50 காசு டிவிடன் கொடுக்குறாங்க. ஃபேஸ் வேல்யூ வச்சு பார்க்கும்போது 75%. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்களோட நெட் ப்ராஃபிட் 60 கோடி இருக்குது. 31.21% வந்து டிக்ளைன் ஆகுது. இது போக அவங்களோட ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 663 கோடி, ஓரளவு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா 17% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து லாஸ்ட் 5 ட்ரேடிங் செஷனில் ஒரு 6% மேலே போயிருந்துச்சு. இந்த வருஷத்தில் ஒரு 20% விழுந்திருக்குது இந்த ஸ்டாக்கு. என்கிட்ட கிடையாது, பட் வச்சுருந்தீங்கன்னா ஒரு 7.50 காசு டிவிடன் கொடுக்குறாங்க. ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. ஒருத்தர் சொல்லியிருக்காரு இண்டஸ்இண்ட் பேங்க்ல 50% நான் வந்து எக்ஸிட் பண்ணிட்டேன் ப்ரோ அப்படின்னு சொல்லி. ஸோ அது வந்து எனக்கு தெரியாது, பட் நான் ஹோல்ட் தான் பண்ணுறேன். இன்னைக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் இண்டஸ்இண்ட் பேங்க் நல்லா மேலே போயிருந்துச்சு. ஸோ அது போக இண்டஸ்இண்ட் பேங்க் இன்னைக்கு எதுக்கு மேலே போச்சுன்னு எனக்கு கன்ஃபியூஸாக இருக்குது. ரீசன் என்னன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்னைக்கு வந்துருந்துச்சு ஆடிட்டிங் ரிப்போர்ட்டில். அதில் ஏதோ 2.27% அளவுக்கு டிஸ்கிரபன்சிஸ் நடந்திருக்கு. நெட்ஒர்த் வந்து குறையும் 1979 கோடிக்கு, அது ஃபினான்ஷியல் இம்பாக்ட் ஆகும் ஃபினான்ஷியல் 25ன்னு சொல்லியிருக்காங்க. பட் நியாயப்படி இன்னைக்கு விழுந்திருக்குன்னு தான் நான் நினச்சேன், பட் இன்னைக்கு மேலே போயிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இண்டஸ்இண்ட் பேங்க்ல. பட் ப்ரொமோட்டர் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. நாங்கள் வந்து அதாவது அசோக் ஹிந்துஜா அவங்க வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அந்த தைரியத்தில் தான் நான் வந்து அதை ஹோல்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேரி ரினியூவபிள் டெக்னாலஜிஸ் இவங்களும் Q4 ரிசல்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா வேரி ரினியூவபிள் டெக்னாலஜிஸ் இப்படி 2 கம்பெனி இருக்குது, அது கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ நான் சொல்கிறது வேரி ரினியூவபிள் டெக்னாலஜிஸ் இவங்களோட ரிசல்ட்ஸ் வந்துருக்கு. ப்ராஃபிட் 83% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 93.8 crores இருக்குது. நெக்ஸ்ட் எபிட்டா 126 crores இருக்குது. 68% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 476 கோடி பண்ணியிருக்கிறாங்க. ரெவன்யூ ஒரு 74% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ மோர் ஆட் இந்த ஸ்டாக் வந்து வேல்யூஷன் ரொம்பவே ஹையாக தான் இருக்கும் இப்போல்லாம் பார்க்கும்போது. முன்னாடியே கன்சிடர் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே. ஸோ ரிசல்ட்ஸ் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் வந்து 83% அதிகரிச்சிருக்கு. ரெவன்யூ 74% அதிகரிச்சிருக்கு. இது வந்து வேரி ரினியூவபிள் டெக்னாலஜிஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.